என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி இந்த தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்க கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த இடத்துல உள்ள எல்லா அன்பான சகோதர சகோதரிகளோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்துல வந்த ஆவி ஆத்மா சரீரங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. அவங்க வாழ்க்கையை குறித்து பேசுங்க. அவங்க பயந்து வந்த காரியங்களை குறித்து பேசுங்க. ஒடுக்கப்பட்ட நிலைமைகளை குறித்து பேசுங்கப்பா. அவங்களுடைய சகல காரியங்களையும் குறித்து நீங்க பேசுங்கப்பா. அவங்க எதிர்பார்த்து வந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களை குறித்து நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, எதையெல்லாம் இந்த நாளில் இவர்கள் அறிந்து கொள்ளவும் இவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து பேசவும் நீர் சுத்தம் வைத்திருக்கிறோ, அதை குறித்து நீர் பேசி உடைய வசனங்களை வெளிப்படுத்தி இந்த கூட்டங்களை முடிக்க தேவன் எங்களுக்கு தயவு பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிறதான எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேசிய அவர்களுக்காக சோதரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டாங்க. அதுக்காக சோதரம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாட்களிலும் வேத தியானத்திற்கென்று ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60வது அதிகாரத்துல ஒரு பகுதியை எடுத்து அதற்கு இணையாக வேற பகுதியிலிருந்து நாம் தியானிக்கலாம். 60ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கொடுக்கிறதான வசனங்களை குறித்து ஒரு பாடல் மூலியமாவது நீங்க பேசலாண்டவரே அப்படின்னு கேட்டு வந்தேன். அல்லேலூயா. அருமையான சகோதரி சங்கீதம் வாசிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளை அந்த ஒரு சங்கீதத்துல அப்படி அழகாக ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த இடங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இங்க வந்ததான ஒவ்வொருத்தரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சிறு கூட்டமே சிறு மந்தையை பயப்படாதே. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் மத்தியில வருவோம். ஆனா ஆண்டவர் இந்த இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல ஒரு சோர்வுகளையும் பலவீனங்களையும் துக்கத்திலையும் வந்து உட்கார்ந்துருப்போம். நம்ம எப்படி உட்கார்ந்தாலும் அவர் இந்த இடங்களோடு இருக்கிறார், இந்த கூட்டங்களோடு இருக்கிறார். இது உங்களுக்கு உறுதியான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வார்த்தை வருது பாருங்க. 4வது வசனம் நினைக்கிறேன். இந்த சங்கீத வாச பகுதியிலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. உன்னை எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில், இடத்துல பாருங்க, மேரிபாவின் தண்ணீர்களிலே சோதித்து அறிந்தேன். இந்த பகுதிகள் தான் இந்த நாட்கள்ல நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனங்கள் இருக்கிறது. 22வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஒரு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பதாக, நம்ம குடும்பங்களுக்கு முன்பதாக, நம் எதிர்கால வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு கடந்து செல்ல முடியாத சவால்கள் இருக்கிறது. நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காரியங்களை எந்த விதமான மனிதர்களை கொண்டு நாம் தகர்த்து போட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கு முன்பதாக சமுத்திரம் இருக்கிறது. அவர்களுடைய ஆளுகை பார்வோனுடைய ஆளுகையாக இருக்கிறது. அவர்களுக்கு முன்பதாக வனாந்திரம் இருக்கிறது. அவர்களுக்கு முன்பதாக எவ்விதமான அனுகூலமான காரியங்கள் எதுவுமே இல்லை.
இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காரியங்களை, அந்த சவால்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அந்த பகுதிகள் நமக்கு முன்பதாக இருக்கிறதே, இதை நான் எப்படி கடந்து செல்வது, இதை நான் எப்படி தகர்த்து செல்வது, இதை யாரையாவது வச்சு நான் பேசிடலாமா, இந்த காரியங்களை கடந்து செல்வதற்கு ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது என்றெல்லாம் நீங்கள் பல யோசனைகளின் வழியாக கடந்து செல்லலாம். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இருள் பூமியையும் காரிருள் சனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் தான் அந்த பகுதியில், அந்த தடைகள் பகுதியில், நமக்கு முன்பதாக சவால்கள் மத்தியில நமக்கு முன்பதாக எது இருக்கிறதோ அதை தேவனை வைத்துதான் நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய சிறையிருப்பினுடைய காலகட்டங்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பாக வாழ்ந்தார்கள். ஆக்சுவலா இவர்கள் எல்லாருமே தேவனுடைய எகிப்தியர்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் எகிப்தியர்களா இருக்கிறாங்க. ஒரு காலகட்டங்கள்ல இவங்க எல்லாம் எபிரேயர்களா இருந்தாங்க. பின்பதாக யாக்கோபுடைய வம்சமாக இஸ்ரவேலர்களாக மாறுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதித்தவர்கள், தேவனை கனப்படுத்தினவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக நின்றவர்கள், இவர்களுடைய சந்ததிகள் தான் பலிபீடங்களை கட்டினது. இவர்களுடைய தகப்பன்மார்கள் தான் தேவனுடைய சமூகத்துல ஆபிரகாம் நின்று 5 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பேர் என்று சொல்லி மன்றாடுன தேவனுடைய கூட்டங்கள் 430 ஆண்டுகள் இந்த எகிப்து தேசத்துக்குள்ள அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த எகிப்து தேசத்துக்குள்ள பலிபீடங்கள் இல்ல, ஆராதனை இல்ல, எதுவுமே இல்ல, தேவனை சார்ந்த காரியங்கள் இல்ல, முழங்கால்கள் இல்ல, ஜபஜீவியங்கள் இல்ல, ஸ்க்ரோல்ஸ், தேவனுடைய வசனங்கள் எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. 430 ஆண்டுகள் இவருடைய காலகட்டங்கள் சிறையிருப்பின் காலகட்டங்களா இருக்கிறது. இயேசு கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு தகப்பன்மார்களுக்கு இருந்தாலும் எதுவுமே வாசம் பண்ண முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாக பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு சவால் இருக்கிறது, இதை நான் எப்படி கடந்து செல்வது? ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம், ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகள். பல முறை நான் யோசித்திருந்தும் இந்த தடைகளை, இந்த காரியங்களை, இந்த புலம்பல்களை, இந்த வேதனையை, இந்த சோதனையை, இந்த சோர்வுகளை, இந்த பயத்தை என்னால் கடந்து செல்ல முடியவில்லை என்று சொல்லி இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை சுற்றிலும் எவ்விதமான இருள் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய பரம்பரைகள் தேவனை ஆராதிக்கக்கூடிய பரம்பரையாக இருந்து சில காலகட்டங்கள் எனக்கும் ஆராதனைக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சது, எனக்கும் ஜபத்துக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சது. சில வருஷங்களாகவே என்னால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல, சில வருஷங்களாகவே என்னால பின்பற்ற முடியல, ஆண்டவருக்கு சரியான நேரங்களை கொடுக்க முடியல. இல்ல, இந்த நாட்கள்ல ஆண்டவர் அதை சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவன் உங்களுடைய முகங்களை வெட்கப்படுத்தாமல் பாதுகாப்பாக நடத்த போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் இந்த இடத்துல ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு மோசமான ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்பவங்கள், மோசே அந்த இடங்கள்ல இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தேவன் மோசையோடு இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார். அதன் மத்தியிலையும் யுத்தம் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் வசனத்துல, தேசத்திலே ஜனங்கள் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. தேசத்திலே ஜனங்கள் திகைத்து போய் திரிகிறார்கள். இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி தெரியல, ஆண்டவருக்கு வழி தெரிகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே ஆண்டவர் 10 விதமான வாதைகளை கொடுத்திருக்கிறார். 430 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு 10 விதமான வாதைகள், அதன் மூலியமாக அதிசயங்கள், அற்புதங்கள் எகிப்து தேசத்துக்குள்ள பார்வோனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார்.
இவர்களுடைய காரியங்கள் இப்பொழுது திகைத்து போய் நிற்கிறார்கள். வழி தெரியாதபடிக்கு வனாந்திரத்திலே திகைத்து போய் நிற்கிறார்கள். இவர்களை தேவனாகிய கர்த்தர் ஈரோட் பள்ளத்தாக்கு கூட அருகில வந்திருந்து, நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்க கிராஸ் பண்ணி போய் ஆகணும் அப்படின்னு தேவனுடைய திட்டம். ஆனா இவங்களுக்கு முன்பதாக வனாந்திரம் இருக்கிறது, மணல் தான் இருக்குது. இவங்க திரும்பி பார்த்த கடல், பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய ராணுவம். பிழைப்புக்கு ஏதுவான சூழல்கள் காணப்படவே இல்லை. ஒருவேளை நான் எங்க திரும்பினாலும் நெருக்கமா இருக்குதே, சமீப காலமாக நான் பார்க்கிற இடமெல்லாம் மிரட்டுகிற சம்பவமா இருக்குதே, என் கண்கள் எதை பார்த்தாலும் எனக்கு பயமாகவே தெரிகிறத, நான் முன்னாடி போனாலும் எனக்கு பாதையே இல்லையே, சைடுல திரும்பினாலும் இயற்கை கால சூழ்நிலை நான் அடைச்சு வச்சிருக்கிறேன், நீ வந்து பின்னாடி திரும்பினா கூட எதிராளி, நான் எந்த எதிராளியை பார்த்து பயந்து போயிருக்கணும், அந்த எதிராளி துரத்தி கொண்டு வருகிறானே. நீங்கள் திகைத்து போய் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உங்கள் பிள்ளைகள் மேல் உதிப்பார், உங்களுடைய தொழில் ஸ்தலங்கள் மேல உதிப்பார், உங்கள் வேலை ஸ்தலங்கள் மேல உதிப்பார். உங்களை கர்த்தர் இந்த பகுதியில் இருந்து இந்த எகிப்தியர்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்காக தேவனுடைய கை வல்லமை வெளிப்பட்டுச்சோ, இந்த நாட்களில் 430 ஆண்டுகளாக இருந்த சிறையிருப்பினுடைய அந்த லைஃப், அந்த பிரிசன் லைஃப் வந்து தேவ ஆவியானவர் மாற்றுவதற்கு சுத்தம் வைத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் மாற்றுவதற்கு சுத்தம் வைத்திருக்கிறார். திகைத்து போய் கலங்கி போய் தேவனை ஆராதித்த முழங்கால்கள் எல்லாமே கலங்கி போய், மோசே முதற்கண்டு அவருடைய உள்ளம் பயங்கரப்பெல்லாம் சொல்லுகிறது, மோசையினுடைய உள்ளமே பதபதத்து போய் நின்றாராம். அல்லேலூயா. நன்றாக ஜெபிக்கிறவர்கள் கூட சூழ்நிலைகளை பார்த்து பதபதத்து போய் நிற்கிறார்கள். ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தார் யோனா சொல்றாரு. அதுபோல வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் கூட எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறாங்க. காரணம், திகைத்து போய் நிற்கிறதான அனுபவங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இவர்களுடைய காரியங்கள் வந்து இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது 10வது வசனத்துல, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அல்லேலூயா. இந்த சம்பவங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வாஸ்து காமிச்சேன். ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். இந்த காலை பகுதியில என்னுடைய பர்சனல் டிவோஷன் லைஃபை நான் முடிச்சுட்டு இன்னைக்கு மீட்டிங் இருக்குது. ஆண்டவரே, என்ன காரியங்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, செங்கடல் முன்பதாக இருந்த இஸ்ரவேலர்கள், அதான் ஆண்டவர் சொன்னார், செங்கடல் முன்பதாக இருந்த இஸ்ரவேலர்கள், இவர்களுக்கு தேவன் எவ்வளவு தூரம் இரக்கம் காட்டினாரோ அவ்வளவு தூரத்தை காட்டிலும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய காரியங்கள் நிமித்தமாக, அந்த ராஜாவினுடைய காரியங்கள் நிமித்தமாக தேவன் அப்படி ஒரு இரக்கத்தை செய்தது போல நமக்கு முன்பதாக இருக்கக்கூடியதான பகுதிகளை தேவன் அந்த காரியங்களை கடத்தி செல்வார். அந்த வழியாக தேவன் நம்மளை நடத்தி செல்வார். அந்த பகுதியில் இருக்கிறதான மோசே அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வெளியே கானான் தேசத்துக்கு அழைத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் மோசேயினுடைய கைகளும் மோசேயினுடைய முழங்கால்களும் பல காரியங்களை பார்த்திருக்கிறது. நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். தேவன் ஏன் இவர்களை இந்த பகுதியிலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார்? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இவங்களுடைய தொழில் சார்ந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே மேய்ப்பர்கள். எகிப்துக்குள்ள வந்த உடனே இவங்க தொழில் சார்ந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா செங்கல் சுடுகளா மாறிட்டாங்க. என்றைக்கு ஒருத்தர் கர்த்தர் நியமித்த தொழிலை விட்டு, கர்த்தர் கொடுத்த வேலையை விட்டு வேறொரு காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம் இல்லாமல் இருக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறையிருப்பாக மாறிவிடும். நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஜாப்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க.
ஒவ்வொரு அதிகாரம் நிறைந்த பகுதிகளில் உட்கார்ந்துக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த பகுதிகளை செய்கிறதுக்கு உங்களோடு விட பேசினால் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். உங்களோடு விட பேசாத ஒரு இடத்தில் நீங்கள் கால் வைத்தீர்களானால் அதுவே உங்களுக்கு பல ஆண்டுகள் சிறையிருப்பாக மாறிவிடும். நம்முடைய வேலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வேலை மெய்ப்பர்கள். ஆனா அதே இது அவங்க எகிப்துக்குள்ள வரும் பொழுது செங்கல் சூளை சுடுகிறவர்களாய், அடிமைத்தனத்தின் வேலைகளாய், தேவன் விரும்பாத ஒரு தொழில், தேவன் வெறுக்கிற ஒரு தொழில். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் இந்த சத்துருவானவன் சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்தினுடைய தொழிலையே மாத்திருவான், நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தையே மாத்திருவான். 1 வருஷம் 2 வருஷம் நீங்க ஒரு நாள் ஒரு காரியங்களை நீங்க செய்கிறத விட்டீங்க அப்படின்னீங்கன்னா மறுநாள் அதுல ஈடுபாடு இருக்காது, அடுத்த நாள் ஈடுபாடு இருக்காது, அடுத்து கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பகுதிகளை விட்டு நீங்க தூரமா நிற்பீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய ஜெப நேரங்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணி ஸ்தலங்கள்ல இருக்க வேண்டிய காலகட்டங்கள் எவ்வளவு நேரமோ அதுல சிறிதளவாவது நீங்கள் போய் கால்களை வைத்துட்டு வரும் பொழுது அந்த தொழில்ல அந்த பகுதிகளில் தேவனுடைய இரக்கம் காணப்படும். இப்போ இந்த பகுதிகளில் இருந்து ஆண்டவருடைய ஆவியானவர் வெளியில கொண்டு போவதற்கு சித்தம் வைத்துகிறார். இவர்களை பார்வோன் மூடி இருக்கிறாரு, வனாந்திரம் இழுத்து நிற்கிறது, சமுத்திரம் ஒரு வாரம் ஒதுங்கி நிற்கிறது. வழியில்லாமல் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால் அதுல 13ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். முதல் வார்த்தையை சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதையுமே பார்த்து பயப்படாதிருங்கள். இந்த வனாந்திரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது. நான் களைத்து போய் நிக்கிறேன். மேக ஸ்தம்பம் இந்த இடத்துல இந்த அளவுக்குள்ள இல்ல, நான் என்ன செய்வது? எல்லா பக்கமே வழிவாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பதிலாக 4 புறங்களிலும் வழிவாசல்கள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. பார்வோன்ட்ட போய், ஐயா நீங்க எங்களை பின்தொடர்ந்து வராதீங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்வோனுடைய ராணுவம் இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சத்துருவானவன் பின்தொடர்ந்து வருகிறான். கடலை போய் பார்த்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் வழி விடுங்களேன்னு சொல்லி தன்னுடைய மாம்சத்துல பேச முடியாது. இயற்கை கால சூழ்நிலைகளை பார்த்து பேச முடியாது. தனக்கு உண்மைதாகக்கூடிய வனாந்தரங்களை பார்த்து பேச முடியாது. நிறைய நேரங்கள்ல பேச முடியாத இடங்கள்ல கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். இயற்கை கால சூழ்நிலைகளை வழிமறிக்கலாம், வனாந்திரம் உங்களை வழிமறிக்கலாம், பார்வோன் உங்களை பின்தொடர்ந்து வரலாம். எந்த மனுஷன்கிட்டையும் என்ன பேச முடியலையே, என்னுடைய வேலை சார்ந்த காரியங்கள்ல எனக்கு மேலான அதிகாரம் படைத்தவர்கள் மத்தியில நான் பேச முடியாதபடிக்கு நான் வாயடைத்து போயல்லவா இருக்கிறேன். அதுக்குதான் ஆண்டவர் ஜெபம் ஒண்ணு வச்சிருக்கிறார். அதுக்குதான் ஆண்டவர் தேவனோடு உள்ள உறவுன்னு வச்சிருக்கிறார். அதற்குத்தான் ஆண்டவர் தேவனுடைய கரம், தேவனுடைய வசனம் எல்லாம் அடைக்கட்டும், நான் உனக்கு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அதான் மோசே முதல்ல சொன்னாரு, பயப்படாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, எப்போக்கும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைவதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை எல்லா காரியங்களிலும் என்னுடைய சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டு விட்டது, பல ஆண்டுகள் சிறையிருப்பாகவே ஆண்டவர் ஆராதிக்கிறேன், வேலைக்கு போறேன் வாரேன், ஆனாலும் நான் ஒரு சிறையிருப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு அந்த சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில காணப்படாது. உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறையிருப்பை உடைப்பன் கத்த சொல்லிதான் விட்டுருக்காரு. எவ்வித 430 வருஷத்துக்கே கர்த்தர் முடிவு கட்டின ஆண்டவர். நம்முடைய ஆயுள் காலகட்டங்கள் பலத்தின் முதல் 80 ஆண்டுகள் இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் எகிப்து தேசத்துக்குள்ள தேவன் செய்த கிரியைகளை இந்த இடத்திலையும், இந்த இடத்துல வந்த சகோதர சகோதரிகள் மத்தியிலையும், தேவனை விசுவாசித்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சிறையிருப்பை தேவன் மாற்ற போகிறார். வழி தெரியாமல் திகைத்து போய், கலங்கி போய், ஒடுங்கி போய், வழிவாசலே இல்லைன்னு நினைச்சு நீங்க ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். வெளியான பார்வைக்கு உங்களுடைய அமைப்புகளை காமிக்கலாம்,
உள்ளான பார்வைகளுடைய உள்ளம் அழுகிறது கூட பார்க்க முடியல ஆண்டவரே. அந்த அளவுக்கு நான் வேதனைப்படுகிறான்னு யோசிக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டாலும் இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன், ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல தேவன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அல்லேலூயா. எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்ல. சில இடங்களை ரெக்கமெண்டேஷன் எடுபடாது. பார்வோன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. மோசேக்கும் பார்வோனுக்கும் செம்ம பகை. ஜனங்களை விடுவித்து கொண்டு வருகிறார். சில நேரம் நீங்க ஆங்காங்க நீங்க கோச்சிங்ல உட்காந்துக்கிறீங்க, ஜென்ம பகையா உட்காந்துக்கிறான். அந்த சீட்ல உட்கார்ந்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குதுங்க, என்ன செய்யவே தெரியலங்க. இந்த மனுஷன் போய் நான் சொல்லவே முடியல. நான் சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்காரு. வேண்டாம், தேவன் உங்களுக்காக இறங்குவார். கிதியோன் மேல தேவன் இறங்கின ஆவியானவர், எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின ஆவியானவர், கர்த்தர் உங்க ஸ்தலங்களில், நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களில், உங்க வீடுகளில் தேவன் உங்களுடைய காரியங்களுக்காக, உங்க பணிகளுக்காக, உங்க சிறையிருப்புகளுக்காக, உங்க முறுமுறுப்புகளுக்காக, உங்க வேதனைகளுக்காக தேவன் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பாருங்க, 430 பேரு 6 லட்சம் புருஷர்களும் இந்த இடத்துல நாங்க சாகுவதற்கு பிரேத குழிகள் இல்லாமலாம் எங்களை அழைத்து கொண்டிருந்துன்னு சொல்லி பயங்கரமான முறுமுறுப்பு, பயங்கரமான சண்டை, ஆண்டவர் நோக்கி பார்க்க முடியாத சூழ்நிலை, ஆண்டோடைய வசனத்தெல்லாம் கேட்கவே முடியாது. ஆனா மோசே ஒத்த ஆளா, சாதகமே இல்லாத இடத்துல, சூழ்நிலைகள் விரோதமா இருந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட இயேசு பத்தி பேச கூட முடியாது, இயேசுன்னு சொல்ல கூட முடியாது. கிட்டத்தட்ட மோசே இடத்துல ஓடி ஒளியணும். ஆனா ஓடி ஒளியக்கூடிய இடத்துலயும் மோசே 2வது வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாதுகாப்பை பாருங்க. ஒருவேளை ஆண்டவரே, இந்த தேவன் எனக்காக இந்த பகுதிகள் நிமித்தமாக நான் பேச முடியாதபடிக்கு நான் வாயடைத்து போய்விட்டேன். ஒரு சகோதரிய சில காலகட்டத்துக்கு முதல்ல ரட்சிப்பு நடத்தினேன் ஒரு ஊர்ல. அப்ப அந்த சகோதரி நிமித்தமாக அந்த கிராமங்கள்ல இருந்து ஒரு 25 பேரோட சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரே ஊர்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த சகோதரி சின்ன சின்ன காரியங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்துச்சு. சில நாட்கள் வராம இருந்தாங்க, சில நாட்கள் வருவாங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினை பண்ணி கொண்டு வந்தோம். ஆனாலும் அவங்க வழி மாறி போயிட்டாங்க. கடைசி தருணங்கள்ல கேன்சர் வியாதி முத்தின பிற்பாடு வந்தாங்க. அப்போ அவங்க முழு குடும்பங்களும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கிராமங்கள்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து இயேசுக்குள்ள போக கூடாதுன்னு நான் சொன்னோம். நீங்க எல்லாம் கேட்காம போயிட்டீங்க. அந்த ஊழியக்காரர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னாங்க. ஆனா ஹைகோர்ட்ல போய் அந்த பாடி எடுத்துட்டு நேரா அந்த ஊர் மத்தியில உள்ளே வரக்கூடாது சொன்னவர்கள் மத்தியில இயேசுன்னு பேச முடியாத இடத்துல அந்த பாடியை அந்த இடத்துல கர்த்தர் முன்னிலையாய் நின்று அதை நடத்தி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. யாராவது நம்மளை மிரட்டலாம். உங்க அலுவலகம் சார்ந்த பகுதிகள்ல, உங்க குடும்பங்கள் சார்ந்த பகுதிகள்ல, உங்க உறவு முறைகள் சார்ந்த பகுதிகள்ல, உங்க ஊழியங்கள் சார்ந்த பகுதிகள்ல கண்ணுக்கு கண்ணாக மிரட்டலாம். மிரட்டுகிற இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை கம்பீரமாய் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மிரளக்கூடிய இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை மோசேயை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு சத்தம், 6 லட்சம் புருஷர்கள் மத்தியில ஒரு சத்தம் மாத்திரம் வருகிறது. உங்க அலுவலகங்கள்ல நீங்கள் ஒருத்தர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். உங்கள் ஒருத்தருடைய சத்தம் ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை போல மாறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஒருத்தருடைய சத்தத்துக்காக பாகால சுற்றிலும் அந்த இடத்துல அந்த சமரியா பட்டணத்துல எலியா ஒரு ஆள் இருக்கிறாரு. 430 தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க இயேசுவின் பக்கத்துல. இன்னொரு 400 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. 880 தீர்க்கதரிசிகள் மத்தியில அவ்வளவு கூட்டங்களும் பாகாலுடைய கூட்டங்கள். ஒரே ஒரு மனுஷனுடைய சத்தம், எலியாவின் தேவனே இறங்கும் ஆண்டவரே. 6 லட்சம் புருஷர்கள் மத்தியில ஒரே ஒரு சத்தம் வெளிப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சித்து பாருங்கள். நான் ஒருத்தர் தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறேன்.
நான் ஒருத்தன் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஜோம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகவே பெருக பண்ணினேன். ஒருத்தனுக்காக தேவன் இறங்குவான். உங்கள் ஒருத்தருடைய சத்தம் ஓடி நிற்கும். நான் ஒருத்தராக இழுத்து 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 பயங்கரமாக சோர்ந்து போயிட்டேன். மோசே ஒரே ஒரு இடத்துல, அந்த இடத்துலயும் சோர்ந்து போகாதபடிக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு. மூணாவது சொல்றாரு பாருங்க, இனி என்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் சும்மா இருங்கள். சில நேரங்கள்ல உங்க பிள்ளைங்களுடைய திருமண காரியங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எங்க அண்ணன் என்னை கூப்பிட்டு சொல்லுவான், தம்பி பாப்பாவுக்கு திருமணம் முடியலடா அப்படின்னு சொல்லுவான். நீ எதையுமே யோசிக்காதன, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ஆபீஸுக்கு போறியா, வீட்டுக்கு வரையா, சாப்பிட்றியா, நிம்மதியா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் கடந்த 4 ஆண்டுகளாக அவ்வளோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில போன் அடிச்சாலே அலைன்ஸ் வர மாட்டேங்குப்பா, ஜோம் பண்ணுப்பா, அலைன்ஸ் வர மாட்டேங்குப்பா, ஜோம் பண்ணுப்பா. அலையா இதன் மத்தியில டிரான்ஸ்பர் வேற நாவர்கள் போயிட்டாரு. கூட கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கொந்தளிப்பு ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் போன் அடிச்சா எடுக்க கூட மாட்டேன். நான் வந்து திரும்ப அடிப்பாரு, எடுப்பேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அருமையான முறையில அந்த அலைன்ஸை ரெடி பண்ணி கொடுத்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி மேரேஜ் கட்ட வச்சுட்டார். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய காரியங்களை எவ்வளவோ அழுது புலம்பி சொல்லு, நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் இவ்வளவு சீரியஸா பேசுறேன், நீ அதை கண்டுக்கிடவே மாட்டேங்க நீ வந்து அப்படி அண்ணா ரொம்ப வருத்தப்படுவாங்க என் மேல வந்து. அல்லேலூயா. நீ வழிடே முதல்ல போன அப்படின்றாங்க என்கிட்ட வந்து. ஏன்னா நான் தான் கடைக்குட்டி பிள்ளை எங்க வீட்டுல, அவர் தான் மூத்தவர். ரொம்ப பிடிச்சு திட்டி விட்டுருவாப்ல. நான் அதை என்ன சொன்னாலும் சரிதான், எனக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு நாள் அற்புதமாக அதிசயமாக அந்த காரியங்களை நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி தெரியும். அல்லேலூயா. பாருங்க, மூணாவது சொல்றார், நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏதோ ஒரு காரியங்கள்ல முட்டி மோதி நெருக்கி இனி நான் அதை தொடவே மாட்டேன், இனிமேல் நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்களாச்சும் ஆண்டவர் நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே, இனி நான் கையிலே எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் ஒதுக்கிட்ட ஆண்டவரே, அவ்வளவுதான்ப்பா, எனக்கு மேல் தேவல ஆண்டவரே, நான் என்னுடைய வேலையை பார்த்து நான் போய்கிட்டே இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல நீங்க அலைக்கழிப்புகளோடு கூட தேவனோடு கூட இப்படி முறையீடுகள் நீங்க சொல்லி ஆண்டவர் கேட்காதது போல ஒரு பெரிய ஒரு வருத்தத்தின் மத்தியில இன்றைக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வருத்தத்தின் மத்தியிலையும் நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மோசே வந்து அவர் சொல்ற காரியம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. புறப்பட்டு எங்க போகிறது முதல் கேள்வி கேட்பாங்க. ஃபுல்லா வனாந்தரம், இங்க கடலு, பின்னாடி வேகமா வாராட்டு அவரை அடிச்சு நொறுக்குதுக்கு. இவரு சொல்றாரு, சொல்ல முடியாத இடத்துல பேச முடியாத வார்த்தைகளை ஜனங்கள் கொந்தளிச்சு போய் நிற்கும் பொழுது மோசே சொல்றாரு, புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. ஒருவேளை நான் வேதனைப்பட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்ன செய்யறது? தொடர்ந்து கிறிஸ்துவோடு பிரயாணம் பண்ணுங்க, தொடர்ந்து ஆண்டவரோடு கூட ஓடுங்க. இக்கட்டான சூழ்நிலையில தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதர்களுக்கு வழிகாட்டும் என்பதை நீங்கள் அறிந்து விட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் காட்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன். கல்லூரியில படிக்கும் பொழுது, பைபிள் கிளாஸ்ல படிக்கும் பொழுது 7 நாளா டே நைட்டு கம்பல்சரி தூங்கல. அடுத்து விட்டா என்னை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்ட வேண்டியதான் நினைச்சாங்க. ஆனா ரொம்ப தூக்கம் இல்லாம அப்படி நைட்டு 2 மணிக்கு மேல மாடியில இருந்து இறங்கி கேம்பஸ்க்குள்ள வந்தேன்னா குரங்கு பயங்கரம் ஆளை கடிச்சு கொன்றும். நான் ஏதோ ஒரு மைண்ட்ல எனக்கு ஒண்ணும் முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுக தாங்க முடியாதபடிக்கு ஒருவேளை செத்து போயிருவோமோ அங்க வந்து அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நேரா இறங்கி கார்டன்ல போய் உக்காந்த எல்லா குரங்கு 100கணக்கான குரங்கு பாதிச்சது. என்கிட்டயே வரல. முழங்கால் போட்டு அன்னைக்கு வந்து நல்ல நிலா ஒளிச்சோம், கண்ணீரோடு அழுதேன். 2 மணி நேரம் அழுதேன். அங்கனே தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம ஊரை மாதிரி எங்கனாலும் படுக்க முடியாது. பனிக்கட்டி அந்த இடத்துல கேஜிஎஃப்ல வந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சேன். அடி பொத்து 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 விழ ஆரம்பிச்சிடும் 2 மணிக்கு மேல. ஆனா அதன் மத்தியிலையும் அதே இடத்துல ஒரு அதிகாலையில ஒரு 5 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா.
இங்க ஊருக்கு வந்தாங்கன்னா எங்க அண்ணன் தான் பார்ப்பாங்க, பைபிள் காலேஜ் படிக்கணும்ன்றாங்க. விட்டா இயேசு விளைக்கிறணும், ஊழியம் செய்ய முடியாது. கண்டிப்பா ஊழியம் செய்யணும். பாடுகள் முன்னாடி இருக்குது, தூங்க முடியாத வாழ்க்கை, சொல்ல முடியாத வாழ்க்கை. பைபிள் காலேஜ்ல விடவும் மாட்டாங்க. அடுத்த நொடி அடுத்த லெவல் மரணம் தான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஒரு நேரத்துல. பல நேரங்கள்ல சிக்கல் இருந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் பாதுகாப்பாய் நடத்தினார். இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ரட்சிப்பு நிமித்தமாக பைபிள் காலேஜ்ல முடிச்சு நேரா எங்க அண்ணன் மார்த்தாண்டத்துல இருந்தாரு. அங்க போயிட்டேன். 2008, 2009 அங்க போயிட்டேன். அங்கதான் இருந்தாங்க. சரி, போகும் பொழுது எங்க அப்பா எங்க அண்ணனையும் மைனையும் சேர்த்து, அவன் அங்க வந்துருப்பான்னு நினைக்கிறேன், நீங்க காலி பண்ணி இங்க வந்துடும் அப்படின்ட்டாங்க. அப்ப அண்ணன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. தம்பியுடைய நிலைமை தெரியாம கூட்டு போயிட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் மைனெல்லாம் கிளம்பி போன பிற்பாடு வீட்டுல இருந்தது ஒரு நேரத்துக்கு காபி போடுறதுக்கு சீனி மட்டும் தான் இருந்துச்சு. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. மார்த்தாண்டத்துல நான் போய் உக்காந்து இருக்கிறேன். 9 நாளா இயேசுக்காகன்றதுல பட்னியா தான் இருந்தேன். அல்லேலூயா. எந்த சாப்பாடும் கிடையாது. எங்கள் எந்த அண்ணனை நம்பிதான் அங்க இருந்து திருநெல்வேலிக்காரன் அங்க போயிட்டேன். அந்த இடத்துல அழுது செபிக்கும் பொழுது என் கூட படிச்ச பயிர் காலத்துல வீட்டுல இருந்து ஒரு நண்பர், ஸ்ரீகாந்த் நண்பர் வந்தாரு. நேரா எனக்கு கால் பண்ணி, அந்த இடத்துல உள்ள பக்கத்து வீட்டுக்கு எங்க அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு கால் பண்ணி பேசி, நண்பரே நான் அந்த இடத்துக்கு நான் வாரேன், நான் மாத்தாண்டதான் வாரேன், நீங்க எங்க கூட கண்டிப்பான முறையில் கல்யாண வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டாரு. நேரா 9 நாள் கழிச்சு கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ரட்சிப்பை காப்பாற்றுவதற்காகவே சில நேரங்கள்ல சரீரம் உடைஞ்சு போகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி காப்பதற்காகவே நிறைய நேரங்களில் நொறுக்கப்படுவோம். அப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கடந்து வந்தாலும், அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் கடந்து வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். மோசே தன்னுடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய கோலை கர்த்தர் வந்து பயன்படுத்தார் பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பார்வோனாலும் சகல இராணுவங்களாலும் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வழி திறக்காத ஒரு இடத்துல மோசே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க எல்லாம் சும்மா இருங்கன்றாரு, நீங்க எல்லாம் பயப்பட வேண்டான்றாரு. இன்னைக்கு கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கன்றாரு. நம்ம எல்லாம் கிளம்பி போகலான்றாரு. அடுத்த ஆண்டுடைய வார்த்தையை பார்த்து கேட்கிறாரு, கர்த்தர் நம்ம மூலியமாக மகிமைப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா வார்த்தையும் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா காரியம் நடக்கலையே. கடல் பிளந்தாதானே வழி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நிறைய நேரங்கள்ல முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு காரியம் நடக்கலையே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடியும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுடைய காரியம் எஸ்தர் ராஜாத்திக்கு மாறுதலாய் முடிந்தது போல உங்களுடைய காரியங்களும் மாறுதலாய் முடியும். எதை நினைத்து பயந்து ஒடுங்கி போய் வந்திருக்கிறீர்களோ அதை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இயற்கை கால சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பார். இயற்கையினுடைய அதிகாரம் மோசையினுடைய கைக்கு வருகிறது. நிறைய நேரங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஆண்டவருக்காக நிற்க ஆண்டவர் இயற்கையும் தம்முடைய கரத்தின் கீழே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை கொண்டு தேவனா இருக்கிறார். அதனால நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் சோர்ந்து போயிட்டேன், நான் ஜோமனால கேட்க மாட்டாரு. இல்ல, ஜெபிக்க ஆண்டவரோடு இருக்க ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த கலக்கத்தின் மத்தியிலையும் உடைஞ்சு போகிற சூழ்நிலையில் மத்தியிலும் வழி இல்லாத சூழ்நிலை இதுவரைக்கும் ஆண்டவர் இறங்கலையே. நேற்று கூட வசனத்தை பேசிருக்கேன், காலையில கூட ஜெபம் பண்ணிருக்கேன், போன வாரம் உபவாசம் இருக்கேன், போன மாசமெல்லாம் அழுதுருக்கேன், போன வருஷமெல்லாம் அழுதுருக்கேன். இந்த காரியத்தை குறித்து ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது ஆண்டவரே. எனக்கு பக்தி இருக்குது ஆண்டவரே, எல்லாம் இருக்குது ஆண்டவரே. ஆனா இதுல அற்புதம் செய்ய மாட்டேங்கிறப்பா ஆண்டவரே, இதுல அற்புதம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. நீங்கள் அழுது புலம்பலாம், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்பலாம், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் மோசையோடு கூட பேசினார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்லி. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, 19வது வசனத்துல நீங்கள் கவனிக்கணும். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனை புண்ணாக நடந்த தேவதூதன் அவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும்
அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாகிற்று. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எகிப்தியர்ல அந்த பார்வோனுடைய காரியங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் வெளிச்சம் போல இருந்துச்சு. அவங்களுக்கு தான் சகலமே வெளிச்சத்தின் காரியங்கள் கைகூடி இருந்துச்சு. இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இருள் அவர்களை சூழ்ந்து இருந்தது. அந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக மாற்றிட்டு, அந்தகாரமா இருந்த அந்த எகிப்து தேசத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பார்வோன் இருக்கக்கூடிய வெளிச்சம் இங்க அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய இருள் அப்படியே அங்க போகுது. அதான் முதல்ல நான் சொன்னேன், இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல், குடும்பங்கள் மேல், பிள்ளைகள் மேல், எல்லாவற்றின் மேலும், வேலைத்தலங்கள் மேல, வீடுகளுக்குள்ள கர்த்தர் உதிப்பா. அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது பாருங்க. 430 வருஷம் அந்தகாரம் எங்க இருந்துச்சு, தேவனுடைய கரம் நீட்டப்பட்ட அடுத்த நிமிஷத்துல இந்த அந்தகாரம் அங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அங்க இருக்கக்கூடிய வெளிச்சம் இங்க வருகிறது. கர்த்தர் இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாள்ல நான் ரொம்ப சிறையிருப்பின் மத்தியில ஒரு இருள் என்னைய சூழ்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன செய்யன்னு தெரியாம நான் கண்வெளி பிதுங்கி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கீங்களா? நிச்சயமாகவே இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கென்று எடுப்பீர்களேயானால், உங்களுக்கென்று எடுத்து இஸ்ரவேல் புத்திரனுக்கும் அந்த இரவை வெளிச்சம் ஆக்கிற்று. உங்கள் குடும்பங்களுக்கு இந்த நாட்கள்ல தேவ ஆவியானவர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். தேவன் ஆவியாகவே இருக்கிறார். இந்த தேவன் இத்தனை ஆண்டுகளாய் சிறையிருப்பில் வாழ்ந்த ஜனங்களுக்கு இத்தனை காலகட்டங்கள் கழித்து தேவன் இறங்குவாரையானால், உங்களுக்கும் உங்களுடைய சகல காரியங்களுக்காகவும் தேவன் நிச்சயமாகவே இறங்குவார். இருள் விலகிறது, வெளிச்சம் உதிக்கும் நிச்சயமாகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்படி காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்க ஆண்டவருக்காக இத்தனை ஆண்டுகளாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்க முழங்கால்களை தேவன் மறக்கவில்லை, உங்க பிரயாணங்களை தேவன் மறக்கவில்லை, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் மறக்கவில்லை, உங்களுடைய பக்திக்குரிய காரியங்களை தேவன் மறக்கவில்லை, நீங்கள் ஓடின ஓட்டங்களை மறக்கவில்லை. ஐயோ, இந்த கூட்டங்களை நடத்த வேண்டாம், யாருமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்காங்க, வந்தா கூட சரியா என்னோட இசைத்து போறது கிடையாது, என்ன நடந்தாலும் தெரியும், கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்காக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைத்து வாழ வேண்டும்? எவ்வளவு பெரிய அந்தகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்திருந்ததோ, அதே இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அந்த காலத்தினுடைய ஆவி தேவனுடைய போர் நீட்டப்பட்ட மாற்றத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் பண்ண போகிறார். ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் கர்த்தர், ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். அந்த மாற்றம் உங்களை அறியாமலே இன்றைக்கு அந்த அந்தகாரத்தினுடைய ஆவி, இந்த மரண இருளின் ஆவி, 10 வாதைகளை பார்த்து மணங்காத ஒரு ஆவி, அந்த அந்தகாரத்தினுடைய ஆவி எதுல கை வச்சிருக்குது? இருதயத்துல கை வச்சிருக்குது. பாவனுடைய இருதயம் கடினமா இருக்கிறது. சில நேரங்கள்ல நீங்க வேலை ஸ்தலங்கள்ல குடும்பங்களை பார்க்கலாம், இவருடைய இருதயம், இந்த மனுஷனுடைய இருதயம், இந்த மனுஷனுடைய இருதயம் இவ்வாறு பொருளாக இருக்கிற ஆண்டவரே, 19 ஆண்டுகளாக நான் ஜெபித்து பார்த்தோம், இந்த இருதயம் மரணமே ஆண்டவரே. கர்த்தர் இருதயத்தில் கை வைக்கிறார், இருதயத்துல கர்த்தர் கை வைக்கிறார். அந்த இருதயம், அந்த காலத்தினுடைய இருதயம் கர்த்தர் மூழ்கடிக்கிறார். ஆவியானவர் உங்களுக்காக எந்த மனுஷனுடைய இருதயம் உங்களை கடந்து போகாதபடிக்கு உங்களை வேதனைப்படுத்தி சொல்லுதோ, அந்த இருதயத்தை, கடின இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்காக நின்றதினால் உங்கள் கண் காண முடியாதபடிக்கு தேவன் விலக்கி போடுவாராக. நீங்கள் நினைச்சா கூட பார்க்க முடியாது. எகிப்திலோட ஜனங்கள் நினைச்சா கூட பாவனை பார்க்க முடியாது. கர்த்தர் அப்படியே சேஞ்ச மாற்றி விட்டார். இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவருக்காக நின்ற ஜனங்களே,
பாருங்க, அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று மோதாதபடி அவர்கள் நடுவில் வந்து, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த காற்றினால் சமுத்திரத்தில் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். சலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஒரே நாள் இரவு, ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு நாள் இரவு, ஒரே ஒரு நாள் போராட்டம் தேவன் முடிவு கொண்டு வருகிறார். பல ஆண்டுகளாய் போராட்டத்தை ஒரு மனுஷனை வச்சு கர்த்தர் ஒரு நாள் இரவுல கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சிறு சிறு பிராபலங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு நாள் நைட்ல நீங்க தேவனுடைய பாதத்துல நீங்கள் உட்காரும் பொழுது தேவனுடைய கரம் நீட்டப்படும். இந்த நாளிலிருந்து அந்த அந்தகாரத்தினுடைய ஆவி விளக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் சலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவசரத்துல அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடக்கவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. எகிப்து கிட்ட இயேசுவை தவிர, கர்த்தரை தவிர யாரும் பார்வனை கைவிட முடியாது. ஆனா கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்காக ஆண்டவர் இறங்குவார். உங்களுடைய இருளை நிச்சயமாகவே கர்த்தர் மாற்றுவார். இருளின் வல்லமைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம். ஆனால் ஒரு இருள் என்ன பவுல் சொல்ற மாதிரி, நான் 3 முறை ஜெபம் பண்ணியும் அந்த முள் என்னை விட்டு எடுபடலை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கொஞ்சம் அப்படி எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் நோக்கி கேளுங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இயேசுவே, இந்த மோசே மூலியமாக அந்த எகிப்து தேசத்துள்ள ஜனங்களுக்கு இருளின் ஆவியை விளக்கி, அந்தகாரத்தினுடைய ஆவிக்கு விளக்கி ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்தீங்களப்பா என் ஆண்டவரே. அதுபோல இந்த நேரத்துல ஒரு வெளிச்சம், ஒரு ஜெபிக்கிற வெளிச்சம் என் மேல உதிக்கட்டும் ஆண்டவரே. ரொம்ப நாளா நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, என்னால ஜெபிக்கவே முடியல ஏசப்பா. உங்களுக்காக பிரயாசப்படணும்னு நினைக்கிறேன்ப்பா, பிரயாசத்தை செயல்படுத்த முடியலையே ஆண்டவரே. நீங்க சொல்லி கேளுங்களேன் எல்லாரும். ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அந்த எகிப்து தேசத்துக்குள்ள உள்ள அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் எப்படி இருளை வெளிச்சமாக மாற்றினோம், அந்த அந்தகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்த அந்தகாரம் எப்படி எகிப்து தேசத்துக்குள்ள கடந்து போனதோ, இந்த இடத்துல உள்ள அந்தகாரத்தினுடைய ஆவிகள், இந்த இடத்துல உள்ள சகோதர சகோதரிகள் மேல உள்ள அந்த இருளின் ஆதிக்கங்கள் இப்போதே விலகட்டும் ஆண்டவரே. சாமுவேல் கையில உள்ள அந்த தைலம், அந்த தைல துப்பி ஆண்டவரை தாவீதுடைய தலை மேல வந்தது போல இப்போது ஆண்டவரே தேவனுடைய கரத்துல உள்ள அந்த அபிஷேக வல்லமை ஆண்டவரே இந்த இடத்துல உள்ள எல்லாருடைய தலை பகுதிகள் மேல இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. சாமுவேலுடைய கைகள் தாவீதுக்காக காப்பது போல இந்த நேரத்தில் ஆண்டவரே நீ காப்பு கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீ கோலியும் அவன் கரபல சர்வ கரபலதான் கர்த்தருக்காக காப்பிடக்கூடிய அன்பான இந்த சகோதர சகோதரிகள் மேல தேவனுடைய அபிஷேக தைலம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. தேவனுடைய கண்கள் தாவீதை பார்த்தது போல, தேவனுடைய கண்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இரக்கம் காட்டியது போல இந்த இடத்துக்காக தேவன் இறங்குவீராக. இருளின் ஆவியே நீ விலகி போ இயேசுவின் நாமத்தினால, இருளின் ஆவியே நீ விலகி போ இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர் சிலருடைய நாவுகளை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். நாவுகளை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். உங்க நாவுகள்ல மரணமும்
ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இனி பேசக்கூடிய வார்த்தைகள் கடல் பிளக்கம், இனி பேசக்கூடிய வார்த்தைகள் வழி பிளக்கம், இனி பேசக்கூடிய வார்த்தைகள் பாவன காண வார்த்தைகள், இனி பேசக்கூடிய வாயின் வார்த்தைகள் சிறையிருப்பின் வார்த்தைகள் அல்ல, வெளிச்சத்தின் வார்த்தைகள். எகிப்து நிந்தையை புரட்டி போடுவீராக ஆண்டவரே. எகிப்து நிந்தையில் வாழ்வதாக ஆண்டவரே. எகிப்தினுடைய காரியங்கள் முறுமுறுப்புகள் இனி காணப்படக்கூடாது. ஆவியானவரே ஒரு பக்தி வைராக்கியம் காணப்படுவதாக ஆண்டவரே. இந்த இடத்துல சோர்வுகள் நீங்குவதாகப்பா. ஒரு வெகு பக்தி வைராக்கியம் ஏற்படும் ஆண்டவரே. மோசே இக்கட்டான சூழ்நிலையில சொல்லுகிற ஆண்டவரே, நீங்கள் பயப்படாதீர்கள் சொல்றாரப்பா. அதே வார்த்தையை இந்த இடத்தில் வைக்கிறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். மோசே இரண்டாவது சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை நின்று பார்ப்பீர்கள். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அழைத்து பண்ணுவார். நீங்கள் கடந்து செல்லுங்கள். நீங்கள் நடைபெறத்தை கடந்து செல்லுங்கள். ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடுங்கள். பேச முடியாத சூழ்நிலைகள் மத்தியில, இயற்கை சூழ்ந்திருக்கக்கூடிய நேரங்கள் மத்தியில ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாத கர்த்தரே உங்களுக்காக கட்டளை இறங்கி வரலாம். உங்களை கைவிடலாம், கூட இருந்தவர்கள் கைவிடலாம். ஆண்டவரே, நீர் கைவிடக்கூடாதப்பா. இருளின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. பல ஆண்டுகளாய் சரீரத்தில் இருந்து கிரியை செய்த இருளின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. இருளின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. தலை பகுதியில் உள்ள இருளின் ஆவிகள் விலகுவதாக, 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 விலகுவதாக. தலை பகுதியில் உள்ள இருளின் ஆவிகள் ஆண்டவர் எகிப்தினுடைய வாதைகளை வெளிப்படுத்துவது போல இந்த வாதைகள் விலகக்கூடிய அபிஷேகம் இந்த நேரத்துல தலை பகுதியில் இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, 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 விலகுவதாக. ஆண்டவரே, பார்வோனுடைய அந்த ரதங்கள் உள்ள சங்கிலிகள் கலண்டு விழுவது ஆண்டவரே. கையினுடைய கட்டுகள் இருந்த சங்கிலிகள் இப்போது கலண்டு விழுவதாக, கலண்டு விழுவதாக ஆண்டவரே. கைகளையும் கால்களையும் கட்டி வைக்கக்கூடிய பாதாளத்தினுடைய சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் கலண்டு விழுவதாக. ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. எகிப்தியர்கள் மேல வெளிச்சம் உதிச்சது போல என் ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சம் வருவதாக. வெளியேறும் தேவனே, யாக்கோபு வெளியேறுக்கு நுழைந்த மாற்றத்துல ஒரு வெளிச்சம் உதிக்கவே இந்த உள்ளவர்கள் மேல, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சந்ததிகள் மேல இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் உதிக்கட்டுமப்பா. இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். உங்க வேலைகள் மேல், உங்க சந்ததிகள் மேல், உங்க பிள்ளைகள் மேல், உங்க குடும்பங்கள் மேல், உங்க கணவர் மேல, உங்க மனைவி மேல கர்த்தர் உதிப்பார். உங்க ஊழியர்கள் மேல கர்த்தர் உதிப்பார். விக்கிர ஆவியே விலகி போ இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, நன்றியப்பா. தகப்பனே, நன்றியப்பா. ஆவியானவரே, நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் தேசியம் கோல் கரபானகள் கரபான சகல் கரபான ரீபனோமினி ஆன்மரகள் கரபானகள் கரபானகா. ஆவியானவருடைய கிரியைகள் இந்த நாள் முதல் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இந்த கூட்டங்களுக்குள் அதிகமா இருக்கணும் ஆண்டவரே. 430 வருஷம் காத்திருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு போய் நீர் நினைச்ச இடத்துல வச்சது போல ஆண்டவரே, இங்க வந்து செடிக்க வந்திருக்கக்கூடிய யாராவது ஐயோ இந்த இடத்துக்காக இந்த சீட்டுக்காக நான் காத்திருக்கிறேன் நினைச்சீங்களா? தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை காத்திருந்த இடத்துல இருந்து தூக்கி கொண்டு போய் தேவன் நியமித்த இடத்துல வைத்திருக்கிற உங்களையும் தேவ ஆவியானவர் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் கொண்டு போய் தேவன் வைப்பார் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நன்றியப்பா. ஆண்டவரே, நன்றியப்பா. என் ஆவியானவர், என் ஆவியானவரப்பா
சிறையிருப்புல இருந்து நீர் நினைக்கக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள உங்களுடைய ஜனங்களை கொண்டு போனீரப்பா. அந்த கிரியைகள் இந்த இடத்துல இந்த அன்பான சகோதர சகோதரிகள் மேல வெளிப்படுவதாக ஆண்டவரே, வெளிப்படுவதாக ஆண்டவரே. அன்பாய் அழைத்த எங்கள் எல்லாத்துக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் அதனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதைக்கப்பட்ட விதை 100 மடங்காக மாறுமையானால் இவர்கள் பிரயாசங்கள் நிச்சயமாகவே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வருஷம் என்று நினைக்கிறேன். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அந்த தேசத்தில் அந்த வருஷத்தில் அவர்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வாதம் இந்த இடத்துல வெளிப்படலாம் ஆண்டவரே. பார்க்கணும் ஆண்டவரே, வாக்குவாதங்கள் விலகணும் ஆண்டவரே. ஏசேக்கு சித்ரா முடிவு வருவதாக. ஈசாக்கு மகா தெய்வனாய் மாறினான், ஈசாக்கு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறினான், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் ஆண்டவரே. தேவன் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல காணப்படுவதாக, பஞ்ச காலகட்டங்கள் மறைவதாக, இருளின் ஆவிகள் விலகி வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அழைத்த அன்பான குடும்பங்களுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தருடைய கரம் இந்த ஊழியங்களோடு தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும்படியாய் வேண்டிக் கொண்டு செபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.